கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. 2 யோவானின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இது பிள்ளைகளை குறித்து சாட்சியை சொல்லுகிற ஒரு அருமையான திருவார்த்தை. அந்நாட்களில் பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்தார்கள் என்று வேதம் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்நாட்களிலேயும் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே சத்தியத்திலே நடக்க நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். சத்தியத்திலே நடக்கதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாழ்கிற பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாயிருந்தாலும் பெண் பிள்ளைகளாயிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய தகப்பன்மாருக்கும் தாய்மாருக்கும் சந்தோஷத்தை எதனால் உண்டாக்குகிறார்கள்? சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்பதுதான் அநேகருடைய விருப்பம். என் பிள்ளை சத்தியத்துல நடக்க மாட்டேங்கிறான், ஒழுங்கா நடக்கிறது இல்லை, அவனுடைய ஜீவியம் சரியில்லை என்ற அநேகருடைய மனக்குமுறலை நாம் கேட்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் அதை கடந்து வந்திருக்கிறோம். புத்தியுள்ள மகன் தன்னுடைய தகப்பனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மூடனோ அவலட்சணத்தை உண்டு பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப புத்தியுள்ள மகனாய் இருக்கிறவர்கள் இந்த சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று வேதம் வழிகாட்டுகிறது. சத்தியத்திலே நடக்கும்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசையாய் இருக்கிறது. குடும்பங்களிலே வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் இருப்பார்களானால் அவர்கள் நன்றாய் ஜெபித்து நல்லா வேதம் வாசித்து கரெக்டா சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் நல்ல ஒரு முன்னோடியா இருந்தாங்கன்னா அது பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உண்மையுள்ள வேலைக்காரன் தன் எஜமானுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் இதே போல் சத்தியத்திலே நடந்தால் நம்மளுடைய இருதயம் குளிரும். பிள்ளைகள் என்பது பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளை போன்றவர்கள்தான். ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், உங்களிடத்தில் அநேகர் உபாத்தியர்கள் உண்டு, தகப்பன்மார்கள் இல்லையே. அப்போ ஒவ்வொரு ஊழியர்களும் தகப்பன்மார்கள். இந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவம் ஒவ்வொருவரையும் பிதாக்களாய் மாற்றுகிற ஊழியம். இந்த பெந்தைக்கோஸ்தே மார்க்கம் ஒவ்வொருவரையும் தகப்பன்மார்களாய் மாற்றுகிற அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியம் தான் இந்த ஊழியம். இந்த பெந்தைக்கோஸ்தே மார்க்கம் என்பது ஏதோ வந்தோம் போனோம் என்றல்ல, ஒவ்வொருவரையும் பிதாக்களாய் மாற்றுகிறது, ஒவ்வொருவரையும் தகப்பன்மார்களாய் தாய்மார்களாய் மாற்றுகிறது. அப்ப தகப்பன்மார்கள் என்பது ஊழியக்காரர்களையும் தேவ பிள்ளைகளையும் வயதில் மூத்தவர்களையும் காண்பிக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, உங்க பிள்ளைய என் பிள்ளை போல நான் நினைக்கிறேன், என்னுடைய சொந்த பிள்ளையா நினைத்துதான் நான் அவனை கண்டிக்கிறேன், அவனிடத்துல கடிந்து கொள்கிறேன், அவனிடத்துல நான் கோபமா பேசுறேன், உங்க பிள்ளை என் பிள்ளை நான் பிரித்து பார்க்கறது இல்லைன்னு சொல்லி சிலர் உரிமையோடு பேசுகிறார்கள். அவர்கள் அந்த தகப்பனுடைய பருவத்தை அடைந்து விட்டார்கள். இவர்களுடைய பிள்ளையாக இல்லாவிட்டாலுமே ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் தகப்பன் என்கிற அந்த மெச்சூரிட்டிக்குள் வந்து விட்டார்கள். ஊழியக்காரர்கள் ஒரு தகப்பன்மார்கள். எனவேதான் ஊழியக்காரர்கள் தகப்பன்மார்களா இருக்கும் பொழுது பிள்ளைகளை கண்டிப்பதற்கு நாம் எந்த விதத்திலையும் நோ என்று சொல்லவே கூடாது. நம்மளுடைய பிள்ளைகளை ஊழியர்கள் கண்டிப்பதற்கு தயவாய் விட்டுவிட வேண்டும். எத்தனையோ இடத்துல ஊழியம் செய்த காலங்கள்ல சில தம்பிமார்கள்லாம், நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்யற இடத்துல நான் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து மார்க்கெட் போயிட்டேன். நான் ஒரு பழைய விசுவாசி மார்க்கெட் போயிட்டேன், காய்கறி மார்க்கெட் போயிட்டு 2 சபைக்கு இன்சார்ஜா இருந்தேன். அப்ப போயிட்டு வரும்போது ஸ்கூட்டில முன்னாடி ஒரு மூட்டை பின்னாடி ஒரு மூட்டை, அவர் தனியா ஒரு வாகனத்துல வந்தார். அவருக்கு கொஞ்சம் காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து நானும் வெளியில வந்து நின்று இந்த மூட்டை யாராவது இறக்கி வைக்க வருவாங்கன்னு பார்த்தா ஒரு 8 மணி ஆயிடுச்சு. நான் மார்க்கெட் போயிட்டு அங்க போய் எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு வர்றது. இந்த விசுவாசியை வர வழியில வீட்டுக்கு அனுப்பிட்டேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புங்க. சபையிலேயே சில தம்பிமாருக்கு தங்கியிருப்பாங்க, என் கூடவே
ஆட்கள் இருப்பாங்க. அப்ப நானும் எவ்வளவோ காரணம் அடிச்சு பாக்குறேன், யாருமே வரல. இன்னுமா தூங்குறாங்கன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற சத்தம் மாத்திரம் எனக்கு கேட்டது. என்னன்னு பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அவங்களுக்கும் தம்பிமார்களுக்கும் தனி ரூம் கொடுத்திருப்பேன். அந்த ரூம்ல எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு அப்படி ஜாலியா படுத்துக்கிட்டு மொபைல்ல ஏதோ ஒரு சினிமா படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க சபைக்குள்ள நான் போயிட்டேன். போன உடனே ஜன்னல் வழியில தான் கூப்பிட்டேன். நான் வந்தது தெரிந்த உடனே அங்க எல்லாருமே ஒரு மாதிரி யோசித்தாங்க. அவங்க தம்பிமார்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா பயங்கரமாய் அவர்களை கண்டித்தேன், பயங்கரமா சத்தம் போட்டேன். அவங்க அப்பாவும் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு சத்தம் போட்டேன். ஆனா என்ன சொல்ல வருகிறேன், அவங்க சபையில இருந்துகிட்டு அந்த காரியத்தை செய்தபடியினால், அவர்களை கண்டித்தபடியினாலும் அவங்க வீட்டுல யாருமே எதுவுமே சொல்லல, எந்த வார்த்தையும் பேசல. கண்டிக்கிறது நல்லதுன்னு விட்டுட்டாங்க. ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை நல் விஷயத்தில் கண்டிப்பது ரொம்ப நல்லது. அதற்கு நம்ம எப்பயுமே தலை சாய்த்தவர்களாய் இருக்கணும், தலையை ஆட்டுகிறவர்களாய் நோ என்று சொல்லக்கூடாது. என்னையும் சில ஊழியர்கள் கண்டிப்பார். அந்த சமயத்துல நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் மட்டும் ஒரு பெரிய வளர்ந்தவன் அல்ல. எல்லாரும் ஊழியர்கள் நம்மளை கண்டிக்கும் பொழுது, நம்மளை சீர்பொருந்த பண்ணும் பொழுது, அவர்கள் நம்ம தகப்பன்மார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பிள்ளைகள் ஆகிய நாம் இல்லாவிட்டால் நம்மளுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்தால் அவர்களுடைய இருதயம் மகிழும் என்று வேதம் சொல்கிறது. உங்களை நடத்துகிறவர்கள் எப்பொழுதும் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி உங்கள் ஆத்துமாவுக்காக விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு இல்லாமல் சந்தோஷத்தோடு செய்யும்படியே நீங்கள் நடவுங்கள். அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. உங்களுக்காக நடத்துகிறவர்கள், நடத்திப்புக்காரர்கள் என்கிற தகப்பன்மார்கள், நடத்திப்புக்காரர்கள் என்கிற மூத்த ஊழியர்கள், உங்களுக்காக எனக்காக பிரயாசப்படுகிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு காலமும் துக்கத்தோடு நடந்து கொள்ளும்படி நம்மளுடைய வாழ்க்கை இருந்துவிடக் கூடாது. அப்படி இருக்குமானால் அவர்கள் நம்மளை துக்கத்தோடு நடத்துவார்களானால் அது நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. காரியத்திற்கு வருகிறேன். பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கணும் அப்படிங்கறதா இன்னைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு, அநேகருடைய வாஞ்சையே என் பிள்ளை நல்ல சத்தியத்துல நடக்கணும், என் பிள்ளைகள் வருங்காலத்துல சத்தியத்துல தேறினவர்களா இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபமே தங்களுக்கு ஜெபிக்கிறதை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக தான் ஜெபிக்கிறாங்க. என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என்னுடைய வீட்டுல இருக்கிற மகன் ரட்சிக்கப்படணும், மூத்த மகன் ரட்சிக்கப்படணும், இளைய மகன் ரட்சிக்கப்படணும், மனம் திருந்தணும், ரட்சிக்கப்பட்டா ஆனா இன்னும் அந்த மொபைல் போனை விட மாட்டேங்கிறாப்புல, இன்னும் சினிமா படம் பாக்குறத விட மாட்டேங்கிறாப்புல, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறத விட மாட்டேங்கிறாப்புல, இன்னும் கமெண்ட் பண்றது காமெடி அடிக்கிறத விட மாட்டேங்கிறாப்புலன்னு சொல்லி பிள்ளைகளுக்காக தான் அநேக தாயாருடைய ஜெபமாய் இருக்கிறது. இதுல ஆண் பிள்ளைகள் என்று அல்ல, பெண் பிள்ளைகளுக்கும் அநேகர் இன்றைக்கு செபிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் வந்து விட்டார்கள். ஆம்பளை பசங்க அந்த காலத்துல பயங்கரமா ஊரையே சுத்தி வருவாங்க, ஆனா ஜெபித்தாங்க. பெண் பிள்ளைகள் வீட்டிலே இருப்பாங்க, அதனால அவங்க மேல அவ்வளவு கரிசனை கிடையாதுங்கிறது காட்டிலும் அவங்க மேல அவ்வளவு பாரம் எடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த காலத்துல அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்துல வந்திருக்கிறோம். அப்படி ஒரு நிலவரத்திற்குள் பூமியானது தள்ளப்பட்டு விட்டது. இது ஒரு அழிவு காலத்தின் ஆரம்பம். இந்த காலத்துல பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பிள்ளைகள் சத்தியத்துல நடப்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி, அதுதான் நம்மளுக்கு சாட்சியும் கூட. நம்மளுடைய பிள்ளைகள் சத்தியத்துல நடந்தா தகப்பனுக்கும் தாய்க்கும் அதை காட்டிலும் வேறு பெரிய சாட்சி என்னை பொறுத்தளவு தேவையில்லை. பிள்ளைகளை சரியா வளர்த்திருக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய சாட்சி. பிள்ளைய சரியா கண்டிச்சு வளர்த்திருக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய சாட்சி. அவங்க பிள்ளைய தடுமாறினது தவறுனது உண்மைதான். நெருங்கி இருக்கிற சில விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் மூத்தவங்க சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க தடுமாறினது உண்மைதான், ஆனாலும் அவனை திரும்ப கொண்டு வந்துட்டீங்களே, எப்படி கொண்டு வந்தீங்க, எப்படி இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க? அதை கேட்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் பூரிக்கும். அவர்களுடைய அண்ணால் சொன்னது போல கர்த்தரின் கொம்பை உயர பண்ணினார் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு மனமகிழ்ச்சி, அதுதான் அவர்களுக்கு சந்தோஷம். பிள்ளைகள் அவ பெயரை எடுப்பதும், பிள்ளைகள் கெட்ட பெயரை சம்பாதிப்பதும், பிள்ளைகள்
கெட்ட நாமங்களை உண்டாக்கி கொடுப்பதும் தகப்பனும் தாய்க்கும் அது நல்லதல்ல. அது அவர்களுக்கு இருதயத்திலே மிகப்பெரிய வேதனை. இப்படிப்பட்ட காலத்துலதான் அம்மாள் என்கிற அந்த சபையில் இருக்கிற அந்த தாயாரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற சிலர், இவர்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, சிலர், வேதம் சொல்லுகிறது, சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டார்கள். அப்ப பிள்ளைகள் என்பது 2 பேர் 3 பேர் மட்டுமல்ல, சிலரை அவர்கள் சத்தியத்திலே நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாயாரை போல ஜெபத்திற்கு வந்திருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற, என்னுடைய பிள்ளை மனந்திருந்த மாட்டானா, என்னுடைய குடும்பம் மனந்திருந்த மாட்டார்களா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று அங்கலாய்ப்போடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளும் வருகாலத்திலே சத்தியத்திலே நடப்பார்கள். சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பிள்ளைகள் சத்தியத்தில நடக்கிறதுனால நமக்கு மட்டுமல்ல, நம்மளை உண்டாக்கின தேவனுக்கும் சந்தோஷம் உண்டாகிறது. நம்மளை உருவாக்கி ஆவிக்குரிய காரியத்திலே வளர்த்த மூத்த பரிசுத்தவான்களுக்கும் ஊழியர்களுக்கும் கூட மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. சத்தியத்துல நடக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. அந்த தாயாரனுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேட்ட பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இதுவரைக்கும் நீங்கள் துக்கப்பட்டு இருக்கலாம், அல்லேலூயா, உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கலாம். என் பிள்ளை மனம் திருந்த மாட்டானோ, என் பிள்ளை என்னை விட்டு தூரம் போய் விட்டானே, சத்தியத்தை விட்டு வழிவிலகி போய்விட்டானே, கஷ்டங்களை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறானே, நான் எவ்வளவோ அவனுக்காய் ஜெபிக்கிறேன், எவ்வளவோ நான் கண்ணீர் சிந்துகிறேன், நான் போகாத ஊழியர்கள் இல்லை, நான் அவனுக்காக பரிந்து பேசாத ஊழியர்கள் இல்லை, தேவ பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? சிலர் வேண்டிக் கொள்கிறதை நான் உணர்கிறேன். என் பிள்ளை எப்படி ஆகிலும் நல்ல ஒரு சத்தியத்திலே நடந்தால் அது போதுமானது எனக்கு. என் பிள்ளை குடிக்கிறான். சிலர் சொல்லுகிறாங்க, தாய்மார்கள், என் பிள்ளை குடிக்கிறான் பிரதர், அவளை ஒண்ணுமே செய்ய முடியல. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு, இடையில நடந்த ஒரு சம்பவம். நல்ல சத்தியத்துல நடக்கிற ஒரு தாயார், அந்த பிள்ளை வேறொரு ஸ்திரீயோடு, வேறொரு பெண் பிள்ளையோடு தொடர்பு, இருவரும் உயிருக்குயிராக நேசிக்கிறார்கள். அதுல அவர்களுடைய பர்சனல், அதுல நான் தலையிட விரும்பல. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இவன் இன்னும் திருமணமே செய்யல, அதுக்குள்ள அந்த அம்மா அங்கிருந்து இங்க இந்த அம்மாவுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க, உங்க அம்மா சர்ச்சுக்கு போக கூடாது, உங்க அம்மா ஜெபம் பண்ணக்கூடாது. இன்னும் மேரேஜ் நடக்கல, இன்னும் ஊர் அறிய உலக அறிய எதுவுமே நடக்கல. அதுக்குள்ள அங்க இருந்துகிட்டு இங்க சப்போர்ட், அங்க இருந்து இங்க ஆர்டர் போடுறாங்க. இவங்க ஒரே அழுகு, என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அவனை வெளிநாடு அனுப்பி வைத்தாங்க. கடைசியில என்ன நடந்து தெரியுமா? இவர்களுடைய கண்ணீர் அந்த மகனை அசைக்க ஆரம்பித்தது. அசைத்ததுனோடனே நீங்க நினைக்க வேண்டாம் உடனே ரசிக்கப்பட்டான், கிடையாது. திடீர்னு நைட்டு ஒரு 11 மணிக்கு போன் பண்ணான். என்னன்னு கேட்டா, எனக்கு பயமா இருக்குது, யாரோ என்னை ஏதோ பண்ற மாதிரி இருக்குது. ஒரு பயத்தின் ஆவியை கர்த்தர் அவனுக்குள்ள அனுப்பினான். பயம். இன்றைக்கு அம்மா விட்டு எங்கும் நகல முடியல. அந்த பிள்ளை பேசினாலும் பேசாட்டி இவனுக்கு நிம்மதி கிடையாது. முன்ன அந்த பிள்ளை பேசலான்னா இவனுக்கு நிம்மதியே இருக்காது. இவன் வேணான்னு சொன்னாலும் அந்த பிள்ளை விடுற மாதிரி கிடையாது. இதெல்லாம் இன்றைக்கு உலகத்துல நடக்கிறது. அந்த தாயார் வடித்த கண்ணீர் இன்றைக்கும் கண் முன்பதாக இருக்கிறது. தினந்தோறும் ஜெபித்தோம், இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறான். காரணம் என்ன? கர்த்தர் அவனை தொட்டு விட்டார். நான் விசுவாசிக்கிறேன், வருகிற காலத்துல சத்தியத்துல நடப்பான் என்று. ஒருவரும் தேவனுடைய பார்வையிலிருந்து ஓட முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீர் விருதாவாக போய்விடுமோ? நீங்கள் போடுகிற முழங்கால் வீணாவாக போய்விடுமோ? நீங்கள் படுகிற பிரயாசம் பலனை பார்க்காமல் நீங்கள் காலம் கடந்து விடுவீர்களோ? இல்லவே இல்லை. தாவீது சொல்கிறார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று அழுகிற அந்த கண்ணீரை தேவன் தரையில் சிந்த விடவில்லை, அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். உங்கள் கணவனார் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்கிற நீங்கள் வடித்த கண்ணீரை தேவன் தரையிலே சிந்த விடவில்லை, அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். நான் ஆவியிலே ஒரு வசனத்தை உணர்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இப்பொழுது நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் மனம் திருந்த வேண்டும் என்று, சத்தியத்திலே நிலைநிற்க வேண்டும் என்று. இதுல இன்னொரு காரியத்தை சொல்லட்டா, சில பிள்ளைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயம் துடிக்கிறது.
இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளை மட்டும் ஏன் எப்படி இருக்கிறாங்க? இந்த ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் இவங்களும் சாதாரண ஒரு விசுவாசி தான், ஆனா பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க அம்மா போனா போறான், வானா வாரா, சத்தியத்துல அப்படி நல்லா இருக்கிறான். நான் ஒண்ணு சொல்லுகிறேன், அங்கதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இடத்துலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். மீறிக்கிட்டு திமிறிக்கிட்டு நடக்கிற இடத்துல கூட நம்ம கேஷுவலா இருந்துடலாம். சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாங்க பாருங்க, அந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவர்கள்தான் எந்த சூழ்நிலையிலையும் விழிப்புள்ளவர்களாய் அவர்களுடைய ஆத்மாவுக்கு நாம் உத்தரவாதத்துவம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். காரணம் என்ன? புத்தி உள்ள கலாத்தியர் தான் ஒரு காலத்துல புத்தி இல்லாத கலாத்தியராய் மாறினார்கள். நல்லா இருக்கிறது போலயே இருக்கும், திடீர்னு எங்கேயாவது தடுமாற்றங்கள் வந்துவிடும். நான் வராதுன்னு சொல்லவே மாட்டேன், வரத்தான் செய்யும். எனவே அவர்களையும் இவர்களையும் பார்த்து கம்பாரிசன் பண்ணுவதை விட, அவர்களையும் இவர்களையும் பார்த்து உங்கள் பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதை விட கண்ணீரோடு விதையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை தேவனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், சத்தியத்துல ஒப்பிட்டு பார்க்கணும். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி உண்டு. ஒரு சபையில நான் முதல்ல போய் ஊழியம் செய்ய போறேன். ஏற்கனவே அந்த சபையில பஞ்சாயத்து, என்னைய கொண்டு போய் உள்ள போட்டார் அங்க இருக்கிற தலைமை பாஸ். அங்க போன உடனே அங்க எல்லாமே சுமூகமா ஓரளவுக்கு கர்த்தர் முடித்து வைத்தார், தேவநாமம் மகிமைப்படுவதா. திடீர்னு ஒரு 2-3 நாள்ல ரோட்ல பயங்கரமான சத்தம், ரோட்டு மேல சபை. என்ன அப்படின்னு எட்டி பார்த்தா 2 விசுவாசி குடும்பங்கள் மோதிக்குது. இந்த விசுவாசி குடும்பங்கள் மோதிக்குதுன்னு பார்த்தா, விசுவாசி குடும்பங்கள் கூட பெரியவங்க கூட பேசாம இருக்கிறாங்க. 2 சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு இளம் வயது உள்ளவர்கள், ரொம்ப குட்டி பசங்க கிடையாது, ஒரு இளம் வயது உள்ள 18 இல்லாவிட்டால் 15-18க்குள்ள இருக்கும் இளம் வயது உள்ளவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. நானு இது எப்படி சமாதானம் பண்றதுனே தெரியாம, நான் அப்பதான் அந்த சபைக்கு புதுசா போயிருக்கேன். அவன் பார்க்கதான் வயது கம்மி, ஆனா வாட்ட சாட்டமா இருக்கிறான். அவனை பார்த்துட்டு நம்ம எதுவுமே பேசாம உள்ள வந்து உட்காந்துட்டேன், எதுவுமே பேசல. திடீர்னு அங்க மோதி இங்க மோதி கடைசியில அங்க இருக்கிற பெரிய சிஸ்டர் எல்லாத்தையும் போய் வேற வழி இல்லாம ஏறமுக்கு வந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். அவன் வந்து நேரடியா எனக்கு முன்னாடி நின்று அதுல ஒருத்தன் வீட்டுக்கு போயிட்டான், அடிச்சுக்கிட்டாங்க 2 பேருக்கும் கைகலப்பு. அதுல ஒருத்தவன் வீட்டுக்கு போயிட்டான், அவங்க அம்மா சத்தம் போட்டு கூட்டு போயிட்டாங்க. சபைக்கு வெளியில நடக்குது, ஊரே வேடிக்கை பாக்குற அளவுக்கு. அதுல ஒருத்தன் நேரடியா வந்தான், வந்து மூஞ்சிக்கு நேரா கைய நின்னான். பிரதர் சொல்லி வச்சுக்கோங்க அப்படின்னா. அவன் யார மிரட்டுறான்னு எனக்கு தெரியல. புதுசா வந்திருக்க என்னைய மிரட்டுறானா, இல்ல சண்டை போட்டவனை மிரட்டுறானா, சண்டைக்கு காரணமா இருந்த அந்த ஃபேமிலி மிரட்டுறானானே தெரியல. அவன் மிரட்டினர்ல எனக்கே ஒரு கணம் ஆடிடுச்சு. என்னடா இப்படி மிரட்டுறாங்க இந்த சபையில, நம்ம வேற ஒண்ணும் தெரியாம வந்திருக்குமே, ஏற்கனவே இங்க பல பஞ்சாயத்துன்னு. நான் எதுவுமே சொல்லல. அவனா வந்தான், கைய நீட்டினா, சொல்லி வச்சுக்கோங்க அவ்வளவுதான்ட்டு வீட்டுக்கு போனான். ஒண்ணுமே செய்யல, நான் அவனுக்காக விரோதமா பேசல, ஒண்ணுமே செய்யல. ஒன்னே ஒண்ணு பண்ணேன், அவன் ஆத்துமா ரசிக்கப்படும் ஜெபித்தோம். நடந்தது என்ன தெரியுமா? 3 நாள் பேசிட்டு போன அடுத்த நாள்ல இருந்து பயங்கரமான ஒரு ஜுரம். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, நானே எதிர்பார்க்கல, பயங்கரமான ஒரு ஜுரம். அதன் பின்பு 3 நாள் கழிச்சு என்ன அந்த பையன் சபைக்கே வரலன்னு நான் விசாரித்தேன். அப்பதான் சொன்னாங்க பயங்கர காய்ச்சல படுத்திருக்கேன். திரும்பி ஜுரம் சரியானது, தயங்கி சபைக்கு வந்தான். நான் வந்து பகல்ல தோல்ல கை போட்டு பேசினேன். அதன் பின்பு இன்று வரை அவன் சத்தியத்திலே நடக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்காக வடித்த கண்ணீர், அவனுக்காக சிந்தின கண்ணீர், அவனுக்காக போடப்பட்ட முழங்கால், அவனுக்காக தேவ சமூகத்திலே கரங்களை உயர்த்தி ஏறெடுக்கப்பட்ட சோத்திரங்கள். அவன் வேலை பார்த்த இடத்துல ஒருத்தன் அவன் அடிச்சிட்டான். இவன் அடி வாங்கிட்டு நின்னானே தவிர இவன் அவனை கை நீட்டவே இல்லை. காரணம் என்ன? ஊழியர்களுக்கும் தேவனுக்கும் அவன் பயந்து நடக்கிறவனாய் மாறினான். இவங்க அப்பா டென்ஷன் ஆகி அவனை கடையில போய் அடிச்சு விட்டாரே தவிர, தான் சொந்த பிள்ளை அடிச்சாரே தவிர, இவனை அடிச்சவனை அவர் அடிக்கல. இவன் அதற்கும் எந்த பேச்சும் பேசாம வந்துட்டான். காரணம், அவனுக்காக வடித்த கண்ணீர் ஒரு காலமும் வீணா போகல. அவங்க தாயார் இன்றைக்கும் சந்தோஷப்படுறாங்க, நல்லா இருக்கிறான். இன்னொன்னு சொல்லட்டா, இன்றைக்கு முழு குடும்பத்தையும், சிறு வயதுதான், இன்னைக்கு முழு குடும்பத்தையும் அவன்தான் சுமக்கிறான். அவன் தகப்பனார் அவைப்பொழுது கை கால் வீங்கி அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுவார். தாயாருக்கு வயிற்றுல பயங்கரமான பிரச்சனை, தம்பி படிக்கிறான், தங்கச்சி படிக்கிறா, முழு குடும்பத்தையும் அவன் தான் இன்னைக்கு டேக் ஓவர் பண்றான். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் உங்கள் பிள்ளைகளை சத்தியத்துல நடக்க வைக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மற்றவரோடு கம்பேர் பண்ணாதீங்க, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. சத்தியத்துல நடக்கிறதை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவ ஜனமே,
பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு வேதனையோடு இருக்க வேண்டாம். சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து பாரத்தோடு வேதனையோடு இருக்க வேண்டாம். கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். சத்தியத்தில் நடந்தால் என்ன அர்த்தம்? சத்தியத்தில் நடந்தல் இல்லாவிட்டால் சத்தியத்தில் நடக்கிறதல் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தில் நடந்தால் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன? யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனம்தான் சத்தியம். பிள்ளைகள் வசனத்திலே நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்திலே நடந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தில் நடந்தால், சத்தியத்தில் நடக்கிறதல் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வசனத்துல நடக்கணும். எத்தனையோ விதமான சத்தியங்கள் இருக்கிறது. சத்தியம் பண்ணிருப்பாங்க, சிலர் பிராமிஸ் பண்ணிருப்பாங்க, அதற்காக உண்மையா நடப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது உம்முடைய வசனமே சத்தியம். பிள்ளைகள் வசனத்தின்படி நடக்கணும். இந்த வசனத்தின்படி நடந்தாலே அவர்கள் முழுவதும் பரிசுத்தவான்களாய் மாறிவிடுகிறார்கள். அவர்கள் முழுவதும் நீதிமான்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆனால் என்ன ஒரு துக்கமான காரியம், சத்துருவானவன் பிள்ளைகளை வசனத்தில் நடக்க விடுவது இல்லை. ஏன் பிள்ளைகள் வசனத்துல நடக்கிறது இல்லை? அதற்கு மெயின் ஒரு காரணத்தை நான் சொல்றேன். வாழ்க்கையில நடைமுறை நான் சொல்றேன். பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கறது கிடையாது. பிள்ளைகளுக்கு முன்பதாக வசனத்தை நம்ம வாசிக்கிறது கிடையாது. காலையில எழுந்த உடனே, அந்த காலத்துல எங்களுக்கும் அந்த பழக்கம் உண்டு, எங்களுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் உண்டு. காலையில எழுந்த உடனே வசனம் வாசிக்கலன்னா அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு பெட் காஃபியோட நம்ம எல்லாரும் எழுப்புறோம். காரணம் செல்லம், பாசம் எல்லாம் உண்மைதான், இல்லை என்று சொல்லல. ஆனால் சத்தியமே வசனம் என்று வேதம் சொல்கிறது. அவர்களுடைய சத்தியம்தான் வசனம். அந்த வசனத்துல பிள்ளைகளை நடத்தணும். பிள்ளைகளுக்கு வசனத்தை நல்லா படிப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய வசனங்களை சொல்லித் தரணும். வசனத்தை அவர்களுக்கு முன்பதாக நன்றாய் போதிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் படிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணணும். இப்படி படிக்கலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லணும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல இன்றைக்கும் அந்த காரியம் நடக்கும். காலையில சாப்பாடு தரல, ஏமா சாப்பாடு தரல, பிள்ளை ஏமா பட்னியா போட்டுன்னு கேட்டா, காலைல அவன் என்ன பண்ணான்னு கேளுங்க. நாங்க என்ன பண்ணன்னு கேட்டா, தூங்கி எஞ்சி வாசல வந்து எனக்கு என்ன 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அமைதியா உட்காந்துருக்கான். பைபிள் படிக்கல. எல்லா நாளும் படிக்கிறவன் அன்னைக்கு படிக்கல, ஏதோ டயர்டா இருந்திருக்கான். ஆனாலும் அதற்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அதுல பயங்கர கண்டிப்பு. பைபிள் படிக்கணும், வசனத்துல நடக்கணும். வசனமே நம்மளுடைய கால்களுக்கு தீபம். வசனமே பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அவருடைய வசனமே என்றென்றைக்கு நிலைநிற்கும். நம்மளுடைய பிள்ளைகள் சத்தியத்துல நிலைநிற்கணும். நம்ம சத்தியத்துல நிலைநிற்கணும். நாமும் தேவனுக்கு பிள்ளைகள் தான். நம்ம சத்தியத்துல நடக்கணும்னா வசனத்தை நல்லா படிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகாரம் படிக்க முடியுதோ படிக்கணும். போதக தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பைபிளை படி. நேரம் இருக்கு இல்லைன்னா கதை சொல்லாத, இருந்தாலும் இல்லாட்டியும் பைபிளை படி. தூங்குறதுக்கு முன்னாடி படி, எழுந்த உடனே படி, சும்மா இருக்கும்போது படி, அதை படி, இதை படி, புக்கு படி, ஏதாவது ஒன்றை படித்து கொண்டே இரு. குறிப்பாய் வசனத்தை படி. சத்தியத்தை நல்லா படிக்கணும். பைபிளை நல்லா படிக்கணும். சாதாரணமா படிக்காதீங்க, நல்லா படிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க? எப்படிலாம் கேள்விகள் உண்டு. இன்றைக்கு நம்மளுடைய வீடுகள்ல உண்டா? போதக ஊழியக்காரங்க கேட்டால அவன் படிப்பான் பிரதர், அவனுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன், பிள்ளைகளுக்கு ரெக்கமெண்டேஷன். பெற்றவர்கள் செய்கிற பெரிய தவறு, அவர் படிப்பாரு பிரதர், எப்ப படிப்பாரு? இப்படியே சொல்லி கொண்டிருந்தால் ஒரு காலமும் படிக்க மாட்டாங்க. படிக்க வைக்கணும். நம்மளும் வசனத்தை நல்லா படிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை நல்லா படிக்கணும். ஒரு நாளைக்கு தன் அதிகாரம் சொல்லி சூஸ் பண்ணி படிக்கணும். அதுல ஒரு இலக்கு வைத்து படிக்கணும். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் 15 அதிகாரம் முடிந்த அளவுக்கு படிக்கணும். சிலருக்கு பைபிளை திறக்கும் பொழுதுதான் தூக்கம் வரும். இல்லைன்னு சொல்லல, தூங்குங்க. நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு திரும்ப பைபிளை படிக்கணும். நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பைபிளை படித்து கொண்டே இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பைபிளை படிக்கணும். வசனத்துல நம்ம நல்லா ஊறினவர்களாய் தேறினவர்களாய் இருக்கணும். சத்தியமே வசனம், வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனமே நிலை நிற்கும். நம்ம சத்தியத்துல நடக்கணும்னா ஒரே வழிதான், வசனத்தை உறுதியா பிடித்து கொள்ளணும்.
எனக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று என் கால்களை சீர்தூக்கி பாரும் என்று பக்தன் வேண்டுகிறார். காரணம் என்ன? நம்முடைய வசனம் என்னை நியாயம் தீர்க்கிறது. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். வசனத்தை நல்லா தியானிக்கணும், நல்லா படிக்கணும். சத்தியத்துல நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தில் நடப்பதுதான். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதற்கு ஒரு வசனத்தை வைத்து நாம செய்யணும். இந்த காரியத்திற்கு இந்த வசனம் ஒத்து வருமா, இல்ல இந்த வசனத்தின்படி நம்ம இந்த காரியத்தை செய்கிறோமா, இல்ல இந்த வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறி இருக்கதான்னு சொல்லி நம்மளுடைய வாழ்வை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். எனவேதான் சொன்னேன், பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க, வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்மளுடைய ஜீவியத்தை எப்பொழுதும் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் உண்டு. அவர் எப்பயுமே எல்லாரோடையும் சகஜமா பழகுவார். யாருகிட்ட யார் மேலையும் பொறாமையும் கிடையாது. அப்ப அவரோடு பழகக்கூடிய கிருபையை கர்த்தர் அங்கு கொடுத்தார். எந்த ஊழியக்கார மேலையும் நாங்க பொறாமைப்படுறது கிடையாது, எந்த விசுவாசியின் மீதும் பொறாமைப்படுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களோட எங்களுடைய கம்பாரிசனே கிடையாது, அவர்களோடு எங்களுடைய அளவுகோலே கிடையாது. நம்ம ஆண்டவரை போல மாறதான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இவர்களை போல மாறணும், அவர்களை போல மாறணும், இவங்க ஏன் ரோல் மாடல், அவங்க ஏன் ரோல் மாடல் இல்ல. இயேசுதான் நம்மளுடைய ரோல் மாடலா இருக்கணும். வசனம் தான் நம்மளுடைய ரோல் மாடலா இருக்கணும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். கொஞ்சம் அது வசனத்திற்கு ஒத்து வரலன்னா அந்த காரியத்தை விட்டுறணும். சில நேரம் தடுமாறிடுவோம். இவ்வளவு தூரம் பேசுன நானே தடுமாறினவன் தான். ஆனால் கர்த்தர் அதை மாற்றுவார். விழுந்து கிடக்கிறவனை தான் கர்த்தர் எழுந்து நிற்க பண்ணுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தான் தேவன் தூக்கி விடுகிறார். சத்தியம்தான் வசனம். வசனத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகும்போது, இன்னைக்கு இந்த காரியெல்லாம் செஞ்சனே, இது வசனத்தின்படி செஞ்சனா, வசனத்தின்படி செய்யலையா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தனா, கீழ்ப்படியலனா, அந்த காரியத்தெல்லாம் அறிக்கை செய்யணும்னு சொல்லி ஊழியர்கள் மூத்தவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிலருடைய வாழ்க்கை இரவு தூங்க போகும்பொழுது மொபைல் போன், காலையில் எழுந்தோடனே மொபைல் போன். இரவு நேரத்துல சுத்திகரிப்பு தேவையில்லை, காலையிலேயே சுத்திகரிப்பு தேவையில்லை. இதை கேட்பதற்கும் பேசுவதற்கும் கடினமா இருந்தாலும் இதுதான் உண்மை. இன்னைக்கு அநேக இடங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அநேக இடங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு மங்கின நிலவரம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் காணப்படுகிறது. சத்தியத்தில் நடத்தல் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தில் நடந்தால் என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தின்படி வாழ்வதே சத்தியத்தில் நடப்பது. வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? வசனமே கடைசி நாளில் நம்மளை நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் நம்மளை நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் நிலை நிற்க பாத்திரவான்களாய் மாறிவிட்டோமா? கடைசி நாள்னா இன்னும் 1000 வருடங்களாம் இல்ல, கடைசி நாள்ல வந்துட்டோம். இன்னும் ஆண்டவருடைய வருகை எப்பன்னு தெரியல. இன்னைக்கு இரவுல கூட இருக்கலாம். நம்மளுடைய மரணம் எப்பன்னு தெரியல. இன்றைக்கு இரவுல கூட இருக்கலாம், நாளைக்கு காலை எப்பனாலும் இருக்கலாம். எதற்கும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அதனாலதான் இந்த ஊழியத்துல எதை செய்தாலும் வசனத்தை பிரதானமாய் வைத்து செய்கிறார்கள். சாத்தானை ஜெயிக்கணும்னாலும் வசனம் தேவை. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். வாழ்க்கையில ஜெயம் பெறணும்னா வசனம் தேவை. வசனம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய வசனத்திற்காய் காத்திருக்கணும். ஒரு சொப்பனம் பார்த்தாலும் அதை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஏதோ தொல்லையின் திரட்சியினால் வந்துன்னு சொல்லி அதை கைகழுவி விட்டுறணும். வசனத்தினால நம்மளை அப்படியே முழுவதும் கவர் பண்ணிக்கணும், ஒரு மோல்டு பண்ணிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் வசனத்தை விட்டு நாம் வழிவிலகி போகவே கூடாது. சில நேரம் நம்மளுடைய இருதயம் வழுகி போகும், சில நேரம் தடுமாறுவோம். ஆனால் அதிலேயே விழுந்து விடக்கூடாது, அதிலேயே படுத்து விடக்கூடாது, அதிலேயே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. சத்தியத்தில் நடப்பது என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தின்படி நடப்பதுதான் சத்தியத்தில் நடப்பதனுடைய அர்த்தம். வசனத்தின்படி நடக்கணும். இந்த பிள்ளைகள் வசனத்தின்படி நடந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தில் நடக்கிறார்கள். சத்தியத்தில் நடந்தால் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தில் நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தின்படி நடப்பதே சத்தியத்தின்படி நடக்கிறது என்று அர்த்தம். யார் அடுத்தது? யார் சத்தியத்திலே நடக்க முடியும்? இல்லாவிட்டால் யாரால் சத்தியத்திலே நடக்க முடியும்? எல்லாராலையும் சத்தியத்துல நடந்து விட முடியாது. உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் உண்டு, கிறிஸ்தவ மார்க்கத்துல எத்தனையோ மனிதர்கள் உண்டு. இன்னும் ஒரு உண்மையை கேட்கிற, சபையில நீங்க எத்தனையோ பேரை பாக்குறீங்க, எல்லாருமே சத்தியத்துல நடந்துடுறாங்களா? நம்மளுக்கு தெரிந்த எத்தனையோ பேர் சத்தியத்துல நடக்கல. மற்றவர்களை விடுங்க, நம்மளே சில நேரம் சத்தியத்துல நடக்க முடியல. அப்ப யாரால சத்தியத்துல நடக்க முடியும்? எல்லாராலையும் சத்தியத்துல நடந்து விட முடியாது. யாரால் சத்தியத்துல நடக்க முடியும்?
லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம் 15வது வசனம். லூக்கா 24, 13, 15. யாரால் சத்தியத்தில் நடக்க முடியும்? அன்றைய தினமே இவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு நடந்து போனார்கள். 14வது வசனம். போகையில் இந்த வர்த்தமானவைகள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். 15வது வசனம். அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். சத்தியத்துல யாரால நடக்க முடியும்? இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது 2 சீஷர்கள், இவர்கள் எம்மாவூர் சீஷர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 2 சீஷர்களும் நடந்து போகிறார்கள். இந்த 2 சீஷர்களோடு இயேசுவும் நடந்து போகிறார். அப்ப இயேசு என்றாலே சத்தியம் என்கிற மறுநாமம் உண்டு. சத்தியம் நடந்து போகிறது, இயேசு நடந்து போகிறார் என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவோடு இவர்கள் நடக்கிறார்கள், இவர்களோடு இயேசு நடக்கிறார். அப்படியானால் இந்த எம்மாவூர் சீஷர்கள் சத்தியத்திலே நடந்தவர்கள், சத்தியத்தோடு நடக்கிறவர்கள், சத்தியத்திலே நடந்தவர்கள் என்று சொல்லலாம். இந்த எம்மாவூர் சீஷர்கள் ஏன் சத்தியத்திலே நடக்க முடிந்தது? எத்தனையோ பேர் கல்லறையிலே போய் பார்த்தார்கள். மகதலேனா மரியாள், சாதாரண மரியாள், பேதுரு, யோவான் இவர்களெல்லாம் கல்லறையிலே போய் பார்த்தார்கள். அதற்கு 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசுவானவர் சுற்றி வைத்திருந்த சீலையை பார்த்துவிட்டு பேதுருவானவன் திரும்பி போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவர்களோ நடந்தார்கள், இவர்களோடு இயேசு நடந்தார், இயேசுவோடு இவர்கள் நடந்தார்கள், சத்தியத்தோடு இவர்கள் நடந்தார்கள், சத்தியம் இவர்களோடு நடந்தது. எல்லாரோடும் சத்தியம் நடக்கவில்லை, எல்லாரும் சத்தியத்திலே நடக்கவில்லை. இந்த எம்மாவூர் சீஷர்கள் சத்தியத்திலே நடக்க காரணம் என்ன? எம்மாவூர் என்றால் என்ன அர்த்தம்? இவர்கள் சத்தியத்துல நடக்க காரணத்தை நான் இப்ப சொல்றேன். சத்தியத்துல நடக்கணும்னா என்ன செய்யணும்னு நான் இப்ப சொல்றேன். எம்மாவூர் என்றால் கோவேறு கழுதை என்று ஒரு அர்த்தம். திரும்ப சொல்றேன், எம்மாவூர் என்றால் கோவேறு கழுதை. கழுதை போய் சத்தியத்துல நடக்குமா நீங்கள் கேட்கலாம். கழுதைய போல இருந்தாதான் சத்தியத்துல நடக்க முடியும் சொல்றேன். மனிதனா இருந்தா அந்த சத்தியத்துல நடப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். மனிதனுக்குள்ள சுயம் காணப்படும், கழுதைக்குள்ள சுயம் காணப்படாது. சுயத்தை எங்கு அளிக்கிறோமோ அங்குதான் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. எம்மாவூர் என்றால் கழுதை, கோவேறு கழுதை. இந்த கோவேறு கழுதையின் ஊரை சேர்ந்தவர்களால் இந்த 2 சீஷர்கள். அப்ப கோவேறு கழுதை என்றால் என்ன அர்த்தம்? அது சுமக்கிற அனுபவம். இந்த ஊழியத்துல, இந்த மார்க்கத்துல, இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்குள்ள வந்த பின்பு நாம் மனிதர்களாய் இருப்பதை பார்க்கலாம் கழுதைகளாய் மாறிவிடுவது நல்லது. இயேசுவை ஒரு கழுதை சுமந்து சென்றது. அவருக்கென்று வழி, 2 வழி சந்திகளிலே ஒரு கழுதை கட்டப்பட்டிருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். கழுதை என்பதனுடைய அர்த்தம் என்ன? அது சுமை சுமக்கிற அனுபவம். பிள்ளையாம் அந்த கழுதையை அடித்த பொழுது கூட அந்த அடியை அது தாங்கி கொண்டுதான் குறிப்பிட்ட நேரம் வரை, ஆண்டவர் அதனுடைய வாயை திறக்கும் வரை அந்த அடியை தாங்கி கொண்டுதான், அது சகித்து கொண்டுதான் இருந்தது. இந்த சத்தியத்துல நடக்கணும்னா அடிகளை தாங்கிக் கொள்ளணும், சுமைகளை தாங்கிக் கொள்ளணும், பாடுகளை தாங்கிக் கொள்ளணும், நம் மீது வைக்கப்படுகிற பாரங்களை தாங்கிக் கொள்ளணும். அவைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவைகளை நான் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டேன், அவைகளை நான் சுமக்க மாட்டேன், என்னை யாரும் அடித்து விடக்கூடாது, என்னை யாரும் தொட்டு விடக்கூடாது என்று சொன்னால் இந்த சத்தியத்துல நடக்க முடியாது. சத்தியவரனுக்கே அவ்வளவு அடிகள் இருக்குமானால் சத்தியத்துல நடக்க பிரியப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அடிகள் இருக்கும்? எனக்கு அருமையான தேவஜனமே, கோவேறு கழுதையை போல இருந்தால்தான் சத்தியத்திலே நடக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எம்மாவூர் சீசனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் கோவேறு கழுதைக்கு நிழலாட்டம். இந்த சத்தியத்துல நடக்கணும்னா கழுதைகளை போல இருக்கணும். ஒரு கழுதை காணாமல் போய்விட்டது.
அந்த கழுதையை தேடி திரிவதற்காக சவுல் என்கிற ஒரு மனிதன் அனுப்பப்படுகிறார். அந்த கழுதை நிமித்தமாக தான் அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உயர்விற்கு வந்தது. கழுதையை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்க, எவ்வளவோ இடங்கள்ல சொல்லப்படு. அக்ஷால் என்கிற மனுஷி, அவள் கழுதையின் மீது ஏறி இறங்கின பின்பு அவளுக்கு ஒரு நல்ல நீரூற்றான நிலம் கொடுக்கப்படுது. இந்த கழுதை என்பது ஒரு விதத்தில் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருந்தாலும் கர்த்தர் அதை கிருபையாக நன்மையாக மாற்றி தருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்துல நடக்கணும்னா அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும், சுமக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும், தாங்குவதற்கு ஒப்பு கொடுக்கணும். என்னை யாரும் எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்று சொன்னால் இந்த சத்தியத்துல நடக்கவே முடியாது, இந்த சத்தியத்துல கால் வைக்க முடியாது. இவ்வளவு சொல்றனே, பவுல் இந்த சத்தியத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துடிதுடித்த மனிதன் உயிரையே தியாகம் செய்தான். இயேசுவுக்கு கூட 39 அடிகள் என்று வைத்துக் கொள்ளும். 40க்கு 1 பவுலுக்கு எத்தனை அடிகள் தெரியுமா? 195 சவுக்கடிகள். 40க்கு 1 அடிகள். அப்ப 5 முறை அடிக்கப்படுகிறான். அப்ப 5 முறை என்றால் 195 சவுக்கடிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவன் சத்தியத்தை விட்டு வெளியில போகல. இந்த சத்தியத்திற்காக வாழணும்னா அடிக்கப்படணும். மனதளவுல நம்மளை அடிப்பார்கள், சரீரத்துல அடிகள் விழும், சுமை வரும், தேவையில்லாத பார சுமை நம்ம மீது வரும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு என்னத்தை கண்டுட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு காயத்தின் வார்த்தையினால் நம்மளை அடிப்பார்கள். நீ இந்த மார்க்கத்திற்குள்ள போன பிறகுதான், இயேசுன்னு போன பிறகுதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லுவார்கள். பேசாம இங்கிட்டு வந்துரு என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் உலகத்தார்கள் நம் மீது வைக்கிற அடிகள். அவர்களுடைய வார்த்தைகள் நம்மளை அடிக்கலாம். இந்த சபைக்குள்ளேயும் நமக்கு சில அடிகள் இருக்கிறது. சபையிலையும் கர்த்தர் நம்மளை சிலரை கொண்டு அடிப்பார். ஆனால் சத்தியத்திலே நடக்கணும்னா கோவேறு கழுதையா இருந்தால்தான் சத்தியத்துல நடக்க முடியும். எம்மாவூர் என்றால் கோவேறு கழுதை என்ற அர்த்தம். எம்மாவூர் சீசர்கள் கோவேறு கழுதையை போல காணப்பட்டார்கள். சத்திய பரனை சுமர்ந்ததே ஒரு கழுதை என்பதை மறந்துவிட வேண்டாம். சத்தியத்திலே நடக்க வேண்டுமானால், சத்தியத்தை சுமந்து கொண்டு நடக்க வேண்டுமானால் கழுதையை போல மாறிவிட வேண்டும். வாய் தரவாத ஒரு கழுதையை போல. ஆண்டவர் நம்முடைய வாயை திறக்கும் வரை இந்த சத்தியத்திற்குள்ள வந்த பிறகு வாயை திறக்கவே கூடாது. அநியாயமாய் பொய் சொல்லுவார்கள், நம்மீது குற்றம் சாட்டுவார்கள், நம்மளுடைய நல் பெயரை அவப்பெயராய் மாற்றுவார்கள், இல்லாததை இருக்கிறது போல பாவித்து சொல்லுவார்கள், நம்மளுடைய பெயரை கெடுப்பார்கள், ஊழியத்திலே முன்னேற கூடாது என்று நினைப்பார்கள், விசுவாச மார்க்கத்திலே முன்னேறி வந்துவிடக் கூடாது, நான் தான் எல்லாவற்றிலும் முன்னிலை நிற்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு இது என்ன ஊழியம் என்று வாய் திறந்து நாம் முறுமுறுத்து விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஊழியமா என்று நாம் வாய் திறந்து முறுமுறுத்து விடக்கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் சுமக்க வேண்டும். தகப்பன் என்றாலே சுமக்கிற அனுபவம் தான். ஆண்டவர் கழுகை சுமக்கிற அனுபவத்திற்கு ஒப்பிடுகிறார். தகப்பனை போல உங்களை சுமந்து வந்தேன். அவர் ஒரு கழுதையை போல இருந்தார். எல்லாரையும் தன்னுடைய மார்பிலே, தன்னுடைய தோளிலே, தன்னுடைய நெஞ்சிலே சுமக்கிற தெய்வமாய் காணப்பட்டார். அவருக்கும் அடிகள் இருந்தது. சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அடிக்கப்பட்டார். சத்தியத்திலே நடக்க வேண்டுமானால் ஒரு கோவேறு கழுதையாய் மாறிவிட வேண்டும், கழுதையை போல மாறிவிட வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு சத்தியத்துல நடக்கணும்னா அப்படி டிப்டாப்பா வரணும்னு நினைக்கிறோம். அப்படி பயங்கரமா ஆவியில நரம்புனா சத்தியத்துல நடந்துடலாம்னு நினைக்கிறோம். அப்படி பயங்கரமா பைபிள் அப்படி மார்போடு வைத்துக்கிட்டு அப்படி சத்தியத்துல நடக்கிறாங்க அப்படின்னு உலகம் நினைக்கிறதுன்னு நினைச்சோம். கொஞ்சம் அவங்கள சீண்டி விட்டு பார்த்தா தெரியும் அவங்க யாருன்னு. கொஞ்சம் அவங்க நம்மள திருகி விட்டு பார்த்தா தெரியும் நம்ம சத்தியத்துல நடக்கிறவங்களா இல்ல சத்தியங்கிற போர்வையை போத்திக்கு இருக்கிறவங்களான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சத்தியத்துல நடக்கிறது சாதாரண காரியமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆண்டவருக்குள்ள நடக்கிறது தான் கஷ்டம். சிலர் சொல்லுவாங்க, எதற்கு இவ்வளவு கண்டிப்பான வார்த்தைகள்? இடுக்கமான வாசலுக்குள்ள போறமே, அப்ப இவ்வளவு கண்டிப்பான வார்த்தைகள் தேவையில்லையா? சத்தியம் என்றாலே கண்டிப்பு தான். இடுக்கமான வாசல் வழியில போகும்பொழுது அடிகள் இருக்கும், சுமைகள் இருக்கும், காயங்கள் இருக்கும், நம்மளை நொறுக்குவார்கள், ஊசி வைத்து குத்துவது போல இருக்கும்,
காரணம் இல்லாமல் பிள்ளையாம் அந்த கழுதையை அடித்தது போல நம்மளை அடிப்பார்கள். இந்த ஊழியத்திலே கர்த்தர் நம்மளை அடிப்பதற்கு ஒப்பு கொடுப்பார். ஆனாலும் ஒரு நாளும் மரித்து போவதற்கு தேவன் நம்மளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. காரணம் என்ன? இந்த சத்தியத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நெருக்கம் வரும், ஒடுக்கப்படுதல் வரும், கைவிடப்படுதல் வரும், அவமானப்படுத்தல் வரும். இவை எல்லாவற்றையும் சுமந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய வேலை. எம்மாவூர் சீசர் என்றால் கழுதை என்ற அர்த்தம். கழுதையை போல மாறினால்தான் சத்தியத்திலே நடக்க முடியும். இரண்டாவது, யாரால் சத்தியத்திலே நடக்க முடியும்? அதே லூக்கா 24 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, 2 பேர் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு நடந்து போனார்கள். 2 பேர் நடந்தார்கள். இந்த 2 என்பது என்ன? மத்தேயு 18:19 சொல்லுகிறது, ஒரு மனமாய் 2 பேர் ஒருமனப்பட்டு பூலோகத்தில் எவைகளை கேட்பீரோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு மனம், 2 என்றால் ஒரு மனம். ஆண்டவரோடு ஒரு மனமாய் இருந்தால்தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். தேவனோடு ஒருமனப்பட்டு இருந்தால்தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். பரிசுத்தவான்களோடு ஒருமனப்பட்டு இருந்தால்தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். வசனத்தோடு ஒருமனப்பட்டு இருந்தால்தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். வேதத்தோடு ஒருமனப்பட்டு இருந்தால்தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். நல்ல ஊழியர்களோடு ஒருமனப்பட்டு இருந்தால்தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளோடு ஊழியம் செய்கிறவர்களோடு ஒருமனப்பட்டு இருந்தால்தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். அவங்களோடு இவங்களோடு மனஸ்தாபம், சண்டை, பிரிவினையை வச்சுக்கிட்டோம்னா சத்தியத்துல நடக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கோம், அப்படி இல்லைன்னா உட்கார்ந்துட்டோம்னு அர்த்தம். சத்தியத்திற்குள்ள வந்தாச்சு, சுமை சுமக்கிற அனுபவத்திற்குள்ள வந்தாச்சு, அடிகளை நொறுக்கப்படுகிறதை, கைவிடப்படுகிறதை, நிந்தைகளை, அவமானங்களை தாங்கிக் கொள்வதற்கு தயார் ஆயாச்சு. அடுத்து ரொம்ப தேவை ஒரு மனம். யாரோடு ஒரு மனமா இருக்கணும்? பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய கிறிஸ்துவோடு நாம் ஒருமனமாய் காணப்பட வேண்டும். நம்ம ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா? ஒருமனப்படுத்துகிறதா நம்மளுடைய ஊழியம். ஒருமனப்படுத்துகிற ஊழியம் தான் நம்மளுடைய ஊழியம். ஒரே மனமுள்ளவர்களா இருக்கணும். போதகரோடு ஒருமனமாய் இருக்கணும், விசுவாசிகளோடு ஒருமனமாய் இருக்கணும், கர்த்தரோடு ஒருமனமாய் இருக்கணும். சத்துருவை தவிர, பிசாசை தவிர எல்லாரோடும் ஒருமனமாய் இருக்கணும். பாவத்தை தவிர, பாவிகளை தவிர. எனக்கு அருமையான தேவ ஜனமே, 2 பேர் நடந்தார்கள். அந்த 2 பேர் என்பது ஒரு மனதை காண்பிக்கிறது. மூன்றாவது, யாரால் சத்தியத்திலே நடக்க முடியும்? இப்ப சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொன்னேன். சத்தியம் என்றால் வசனம்தான் சத்தியம், சத்தியமே வசனம் என்று சொன்னேன். சத்தியம் என்றால் என்ன என்று சொன்னேன். இப்ப யாரால் சத்தியத்துல நடக்க முடியும் சொல்லிக்கிட்டு வர்ற? கழுதையை போல் இருக்கிறவர்கள் சத்தியத்துல நடக்க முடியும். இரண்டாவது, ஒருமனமாய் இருந்தால் சத்தியத்துல நடக்க முடியும். மூணாவது, யாரால சத்தியத்துல நடக்க முடியும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 10:28. எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளினால் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப 2 என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனம், இன்னொரு மறு அர்த்தம் சாட்சி. நல்ல சாட்சி உள்ளவர்களால் தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். துர்சாட்சி உள்ளவர்களால் இந்த சத்தியத்துல நடக்க முடியாது. அவங்க நடக்கணும்னு நினைச்சாலுமே நடக்க முடியாது. இயேசுவின் இடத்துல ஒரு வாலிபன் வருகிறான். அவரிடத்தில் வந்து அவரோடு நடக்க, அதாவது சத்தியத்துல நடக்க பிரயாசப்படுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்து நீ என்னை பின்பற்ற சொன்னா அவனால முடியல. அவன் மிகுந்த துக்கத்தோடு திரும்பி போகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் துர்சாட்சி உள்ள மனிதனா மாறி போகிறான். அவன் ஏழைகளுக்கு கொடுத்தால் அவனுக்கு நல்ல சாட்சி கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாய் மாறும். இவர்களை போல வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். இவர்களை போல ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். இவங்களை போல பேசவே கூடாது. எவ்வளவு பேசுறான் பார், எப்படி கோவப்படுறான் பார். இந்த மார்க்கத்துல இருந்துகிட்டு இந்த சத்தியத்துல இருந்து இப்படி இல்லாம செய்யலாம், இதெல்லாம் ஒரு ஒழுங்கா அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் சத்தியத்துல நடக்கலன்னு அர்த்தம். சிலர் நம்ம பேரை கெடுக்கிறதுனே ஏதாவது பொய் சொல்லுவாங்க, தவறுதலா பேசுவாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளிருங்க. நம்மளுடைய மனசாட்சி அறிய நாம் நற்சாட்சி பெற்றவர்களா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசுவானவர் இந்த பூமியிலே பேசின கடைசி வார்த்தை அதுதான்,
நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்த்ததே நம்ம சாட்சியாய் வாழணும் தான். சில நேரம் இந்த சாட்சி கெட்டு போகலாம், ஆனால் அதுவே நம்மளுடைய வாழ்க்கையாய் மாறிவிடக் கூடாது. யாக்கோபு சொல்லுகிறான், நீங்கள் என் வாசனையை கெடுத்தீர்கள். வாசனை என்பது சாட்சியின் ஜீவியத்திற்கு அடையாளம். எப்படி ஒரு மலருடைய வாசனை எல்லாருடைய எல்லா இடத்திற்கும் பரவுகிறதோ, அதே போல நம்மளுடைய சாட்சி எல்லா இடத்திற்கும் பரவணும். அதுதான் வாசனை என்று சொல்லப்படுகிறது. நம்மளுடைய வாசனையை கெடுத்துவிட பிசாசானவன் எத்தரிப்பான், மனிதர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் நம்மளுடைய மனசாட்சி அறிய நம்ம சாட்சியுள்ளவர்களா இருக்கணும். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய ஜீவியம், நம்மளுடைய பார்வை நல்ல சாட்சியுள்ளவர்களாய் வாழ்ந்து காட்டணும். இந்த மார்க்கத்திற்குள்ள சத்தியத்துல யாரால நடக்க முடியும்னா, துர்சாட்சி, துர்செய்தி சொல்லுகிறவர்களால், துர்சாட்சியாய் வாழுகிறவர்களால், துர்சாட்சி மனசாட்சி உடையவர்களாய், துர்மனசாட்சி உள்ளவர்களால் இந்த சத்தியத்தில் நடக்க முடியாது. அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நற்சாட்சி உள்ளவர்கள், நல் மனசாட்சி உள்ளவர்களால் தான் இந்த சத்தியத்திலே நடக்க முடியும். இந்த 2 பேர் எம்மாவூர் என்கிற 2 சீஷர்கள், ஒன்று ஒரு மனத்திற்கு அடையாளம், இரண்டாவது நல்ல சாட்சி உள்ளவர்கள். நல்ல சாட்சி உள்ளவர்கள் என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்கள் இந்த வர்த்தமானவையில் எல்லாவற்றையும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போனார்கள். அவங்க வழியில போகும்பொழுது வேற எந்த தேவையில்லாத காரியத்தையும் பேசல. அவங்க இந்த வழிகளை போகும்பொழுது இயேசுவினுடைய வர்த்தமானவைகளை பேசினார்கள். ஆண்டவரை தியானித்துக் கொண்டே போகிறார்கள். அவர்கள் நடந்து போனது இதை காண்பிக்கிறது. அவர்கள் எம்மாவூருக்கு போகிறது போல நாம் பரலோகத்திற்கு நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். நாம் போய்கொண்டிருக்கிற இந்த வழியிலே நாம் நல்லதை பேச வேண்டும். ஆண்டவரை குறித்து பேச வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை குறித்து பேசணும். இதை வைத்தே சொல்லிவிடலாம், அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். இரண்டாவது, நற்சாட்சி பெற்றால்தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். நல்ல மனசாட்சி உள்ளவர்களால் தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, யாரால சத்தியத்துல நடக்க முடியும்? எம்மாவூர் சீசர்களை போல. எம்மாவூர் என்றால் கோவேறு கழுதை என்ற அர்த்தம். கழுதையை போல அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இந்த சத்தியத்துல நடக்கலாம். சில யோசிக்கிறீங்க, சுத்தி வளர்ச்சினை கழுதுன்னு சொல்றீங்களா? நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அப்படி சொன்னா கூட நம்மளுக்கு சந்தோஷம் தான். மற்றவர்களை சுமப்பதற்காக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரே. பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்ய கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அதுவே சந்தோஷம் தான். எலியாவை போல மாறுறதை காட்டிலும், எலிசாவை போல மாறுறதை காட்டிலும், அவனுடைய கைக்கு, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த அந்த எலிசாவா இருக்கிறவனு தான் அபிஷேகம் அதிகம். மற்றவர்களை சுமக்கிறவர்களுக்கு தான் கிருபை அதிகம். மற்றவர்களை தாங்கிறவர்களுக்கு, அடிகளை சகித்துக் கொள்வர்களுக்கு தான் கிருபை அதிகம். எங்கு அதிக நெருக்கம் இருக்கிறதோ அங்கு கிருபை பெறுகிறது. அப்ப கிருபை பெறுகிறவர்கள் யாருக்குன்னா, நொறுக்கப்படுகிற அடிகளை தாங்குகிற உங்களுக்கும் எனக்கும் தான். அப்ப கழுதையை போல மாறினா இந்த சத்தியத்துல நடக்கலாம். ஒண்ணு. இரண்டாவது, ஒரு மனமாய் இருந்தால், 2 பேர் என்பது ஒரு மனதை காண்பிக்கிறது. அப்ப ஒரு மனமாய் இருந்தால் இந்த சத்தியத்துல நடக்கலாம். மூன்றாவது, 2 பேர் என்பது எதை காண்பிக்கிறது? நல்ல சாட்சி உடையவர்களாய் இருந்தால், நல் மனசாட்சி உள்ளவர்களாய் இருந்தால் மட்டும்தான் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். இது 3. சரி, மூன்றாவது, யாரு சத்தியத்துல நடந்தாங்க? சத்தியம்னா என்னன்னு சொல்லியாச்சு, யாரால சத்தியத்துல நடக்க முடியும்னு சொல்லியாச்சு. இப்ப யாரு சத்தியத்துல நடந்தாங்கன்னு பார்க்க வேண்டாமா? சத்தியத்துல நடந்தவர்கள் யார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு என்கிற தேவ மனிதன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சஞ்சரித்தான் என்பதனுடைய மறு அர்த்தம் என்னவென்றால், அவன் தேவனோடு நடந்தான் என்று அர்த்தம். சஞ்சரித்தல் என்பதனுடைய மறு வாக்கியம், மறு அர்த்தம் நடக்கிறதல் பேருதான் சஞ்சரித்தல். இயேசுவோடு இல்லாவிட்டால் மன்னிக்கணும், தேவனோடு அவன் நடந்தான். 300 வருஷம் நடந்தான். நான் ஒரு சபையில கேள்வி கேட்டேன், ஏனோக்கு எத்தனை வருஷம் ஆண்டவரோட நடந்தானா? ஒரு ஊழியக்கார சகோதரி 30 வருஷம்ன்றுச்சு. எனக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. அவங்க அவ்வளவு போல்டா சொன்னாங்க.
30 வருஷமா இல்ல 3 வருஷமான்னு எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவரோட நடந்தாதான் ஏனோக்கு எத்தனை வருஷம் நடந்தான்னு நம்மளுக்கு தெரியும். இது என்னைக்கோ எங்கேயோ கேட்ட பிரசங்கத்தை அப்படி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. 300 வருஷம் ஆண்டவரோடு நடந்தானா 3 மணி நேரம் நம்ம ஆண்டவரோடு ஜெபிக்க முடியுதா? ஒரு 10 ஆனா, ஒரு காலையில ஒரு 5-10 ஆனா பாஸ்டர் இவ்வளவு நேரம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. 3 மணி ஜெபமா? 3 மணி நேரம் பிரேயர்ல போய் உட்காந்துருக்கணுமா? நம்மளுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அப்ப போவோம். நம்மளுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அப்ப போவோம். மதிய ஜெபமா? ஜெபம் பண்ணுவாரு, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாரு, அந்த டயத்துல போய் தலையை காமிச்சா போதும். இது எல்லாமே தேவனோடு நடப்பவர்களுக்கு அழகு அல்ல. எல்லாராலையும் காலையில 3 மணிக்கு எந்தி முடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன் பேசுற என்னாலேயும் முடியாது. சில நேரம் எந்திரிச்சிருவேன், அட்டன் பண்ணி வச்சிருவேன், அப்படியே உட்கார்ந்து இருப்பேன். வண்டி எப்ப செட்டுக்கு போகுதுன்னே தெரியாது. இவங்க பாட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் பாட்டு தேவனோடு தனியா உலாவிக்கிட்டு இருப்பேன். காலையில எழுந்து வெளியில போனோம்னா நல்ல பாராட்டு மழை நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் சொல்ற, ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். தூக்கம் தான் நம்மளுக்கு முதலிடம். தூக்கத்தோட தான் நடந்தேன், தூக்கத்தோட தான் சஞ்சரித்தேன். அது ஒரு சோம்பேறித்தனம். ஆனால் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல கர்த்தர் மாத்துறாரு. நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். நம்மளால முடியாததை அவர் நின்று நம்மளுக்காக செஞ்சு நம்மளை வச்சே முடிக்க வைப்பார். இப்ப பாருங்க, ஆண்டவர் தினந்தோறும் எழுப்புகிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை எழுப்புகிறார். 300 வருஷம் சஞ்சரித்தான். ஒரு 3 மணி நேரம் ஜெபத்துல நம்மளால உட்கார முடியுதா? ஒரு 3 மணி நேரம் தனியா ஜெபிக்க முடியுதா? 3 மணி நேரம் பைபிளை வாசிக்க முடியுதா? அந்நேரம் தான் வாட்ஸ்அப் செய்தி, யூடியூப் மெசேஜ், அந்நேரம் தான் ஊழியம், அந்நேரம் தான் சொந்தக்காரங்க வருவாங்க, டீ குடிக்கணும் தோணும், காபி குடிக்கணும் தோணும். ஒரு இடத்துல சோத்திர ஜெபம் வைத்து, ஒரு இடத்துல சோத்திர ஜெபம், எல்லாரும் கையை தூக்கி சோத்திரம் பண்ணணும். சொல்ற வரைக்கும் கையை தூக்கி சோத்திரம் பண்ணணும்னா அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க. கையை தூக்கி நேர் மழகாலன்னு சோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னா நான் பாட்டு ஒரு 200-300 சோத்திரத்துக்கு மேல போயிருக்கும். அப்ப சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் கண்ணத்தை வந்து பாக்குறேன். அப்பதான் தலையை சொரியிறாங்க, அப்பதான் கையில இருக்கிற நகத்துல இருக்கிற அந்த நகத்தை நோண்டுறாங்க, அப்பதான் பைபிள மூடுறாங்க, அப்பதான் அப்படியே கண்ணை திறந்து எப்படா இவர் முடிப்பாருன்னு என்னை ஒரு முறைக்கிறாங்க. ஒரு 30 செகண்ட் நம்மளால சோத்திரம் கூட உருப்படியா பண்ண முடியல. அந்நேரம் தான் தலை அரிக்கும், அந்நேரம் தான் தண்ணி குடிக்கணும்னு தோணுது. ஆனா 300 வருஷம் கர்த்தரோட நடந்தான். இதெல்லாம் நான் சாதாரணமா சொல்லல, இதெல்லாம் இன்றைக்கு நடக்கிற காரியம். இதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்குவத்திற்கு அவர்களா தள்ளப்பட்டாங்க. அப்படி இருக்க கூடாது, அப்படி இருப்பது தவறு. அது தேவனுடைய நாமத்தை அவலட்சணமாய் சில பலவீனத்து நிமித்தம் இருப்பார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எனக்கு அருமையான தேவச்சனமே, சத்தியத்திலே நடந்தது யார்? ஏனோக்கு. இந்த ஏனோக்கு ஏன் சத்தியத்துல நடந்தான்? இல்லாவிட்டா ஏனோக்கால ஏன் சத்தியத்துல நடக்க முடிந்தது? 300 வருஷம் ஒரு மனுஷன் தேவனோடு நடந்தான்னா அது சாதாரண காரியமா? ஏன் ஏனோக்கால் தேவனோடு சத்தியத்துல நடக்க முடிந்தது? ஏனோக்கு என்றால் பிரதிஷ்டை உள்ளவன் என்ற அர்த்தம். சத்தியத்துல நடக்கணும். யாரால் இல்லாவிட்டால் யார் சத்தியத்துல நடந்தார்னா பிரதிஷ்டை உள்ளவர்கள் சத்தியத்துல நடப்பார்கள். பிரதிஷ்டை உள்ளவர்களால மட்டும்தான் சத்தியத்துல நடக்க முடியும். உலகத்திற்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதிஷ்டை உள்ள ஜீவி ரொம்ப முக்கியம். பிரதிஷ்டை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த பிரதிஷ்டையின் ஜீவியம் எங்க? சிம்சோனுக்கு ஒரு பிரதிஷ்டை உண்டு. தாவீது ஒரு பிரதிஷ்டை பண்ணினான். என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும் வரை நான் கட்டிலில் படுக்க மாட்டேன், தாவீதினுடைய பிரதிஷ்டை. சிம்சோனுடைய தலையில சவரன் கத்தி படலாகாது என்கிற ஒரு பிரதிஷ்டை. இயேசுவானவர் நசரேய விரத பிரதிஷ்டையில இருந்தார். நம்ம பிரதிஷ்டை உள்ள ஜீவியம் செய்யணும். இந்த மார்க்கத்திற்குள்ள வந்த பின்பு, சத்தியத்திற்குள்ள வந்த பின்பு பிரதிஷ்டை என்பது பொருத்தனை உள்ள வாழ்க்கை. தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணி வாழணும். பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிரதிஷ்டை இல்லாவிட்டால் நம்மளால இந்த சத்தியத்துல வாழ முடியாது. ஏனோக்கு யார் இந்த சத்தியத்துல நடந்தார்கள்? ஏனோக்கு. ஏன் ஏனோக்கால் சத்தியத்துல நடக்க முடிந்தது என்றால் அவன் பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். உலகத்திற்கும் தேவனுடைய சபைக்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அந்நிய
அந்நியனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் ஏது என்று வேதத்திலே வாசிக்க ஒரு வேறுபாட்டு ஜீவியம் நமக்குள்ள இருக்கணும். அவர்களைப் போல இவர்களைப் போல நம்ம வாழணும்னு நினைச்சோன்னா நம்ம பிரதிஷ்டையை உடைத்து விட்டோம் என்ற அர்த்தம். கடைசியா யார் சத்தியத்துல நடந்தார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 25:5. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தலும் நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். தாவீது என்ற பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும். அவன் சத்தியத்திலே நடந்தான். உம்முடைய வசனத்தின்படி என்னை நடத்துகிறீர் என்று சொன்னான். ஏன் தாவீதால் நடக்க முடிந்தது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பிலானால் அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தான். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் இருக்கிறவர்களால் இந்த சத்தியத்துல நடக்க முடியும். ஏனோக்கு என்கிற மனிதன் சத்தியத்துல நடந்தான், சத்தியம் என்கிற தேவனோடு நடந்தான். தாவீது என்கிற மனிதன் சத்தியம் என்கிற தேவ பரனோடு நடந்தான், சத்திய பரனோடு நடந்தான். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கண்டவுடன் நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இதுவரைக்கும் சத்தியம் நான் என்ன சொன்னேன்? யாரால சத்தியத்துல நடக்க முடியும் சொன்னேன். யார் சத்தியத்துல நடந்தார்கள் என்று சொன்னேன். இப்ப சத்தியத்துல நடந்தா என்ன சம்பவிக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதே 2 யோவான் 1:4 சொல்லுகிறது, மிகுந்த சந்தோஷப்பட்டேன். சத்தியத்துல நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். உங்கள் குடும்பத்துல சந்தோஷமா இருப்பீங்க. உங்கள் மனது சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் போரிக்கும். உங்களுடைய எதிர்காலம் சந்தோஷமா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பார்கள். அவர்கள் சந்தோஷமாய் கம்பீரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. சந்தோஷமா இருக்கணும்னா சத்தியத்துல நடக்கணும். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். அல்லேலூயா. கண்களை மூடி, கர்த்தாவே, சத்தியத்துல நான் ஒரு காலத்துல நடக்கல, வேகமா ஓடுனேன், துரிதமா ஓடுனேன், அவ்வளவு வேகமா ஓடுனேன். ஆனா இன்னைக்கு முடியல. நான் தோத்துட்டேன், நான் தடுமாறிட்டேன், என் கால்கள் பலன் இல்லை. நான் ஒரு பிறவி சப்பானியை போல உட்கார்ந்துட்டேன். சத்தியத்துல நடக்க முடியல, சத்தியத்துல ஓட முடியல, சத்தியத்துல வாழ முடியல, சத்தியத்துல நிற்க முடியல என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என் பிள்ளை சத்தியத்திற்குள் வர வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி விரும்புகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த இரவு நேரத்தை கர்த்தர் ஜீவனோடு நீர் காண செய்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேட்டவுடன் நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன் என்ற வார்த்தையின்படி சத்தியத்தில் நடந்தால் என்றால், சத்தியத்தில் நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்று நீர் சொன்னீர். யாரால் சத்தியத்தில் நடக்க முடியும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர். யார் சத்தியத்தில் நடந்தார்கள் என்று 2 மிகப்பெரிய தேவ மனிதர்களை எங்கள் கண் முன்பதாக திஷ்டாங்கப்படுத்தி நிலைநிறுத்தி அடையாளம் காண்பித்து கொடுத்தீர். சத்தியத்தில் நடந்தால் என்ன சம்பவிக்கும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அடிமையாய் சரணடைக்கிறோம், எங்களை ஒப்படைக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டபடியினால் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திலே சத்தியத்திலே நடக்கட்டும். சத்தியத்தை விட்டு வழிவிலகி போகாதபடி என்றைக்கு இந்த சத்தியத்திலே ஆணி அடித்தவர்களைப் போல ஊன்றி நிற்க, சத்தியத்திற்காக எதையும் இழக்க, எதற்காகவும் சத்தியத்தை இழந்து விடாதவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். மீதியான காரியத்தை பொறுப்படும் வந்த யாவரையும் என் தெய்வம் நீ தயவு செய்து ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும். மீதியான காரியத்தை பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.